மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள ஹவுசிங் சொசைட்டி குடியிருப்பு பகுதியில் பால்கனியில் இருந்து பூந்தொட்டி விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அந்த உயிரிழந்த சிறுவன் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மரணம் பல்வேறு விதங்களில் நிகழும், ஆனால் இப்படியும் கூட மரணம் நிகழுமா என்பதற்கு சாட்சியாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தரைத்தளத்தில் 7 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது ஒரு சிறுவனின் மீது அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் தளத்தில் வைக்கப்பட்டிருந்த பால்கனியில் வைக்கப்பட்டிருந்த பிளவர் பாட் என்று சொல்லப்படக்கூடிய பூந்தொட்டி சிறுவனுடைய தலையில் அதிவேகத்தில் விழுந்திருக்கிறது. பொதுவாக இது போன்ற அடுக்குமாடி குடியிருப்பில் பால்கனி இருக்கக்கூடிய சுவற்றின் மீது அழகுக்காக பூந்தொட்டிகளை வைப்பது வழக்கம். அப்படி வைக்கப்பட்டிருந்த ஒரு பூந்தொட்டி சிறுவனுடைய தலையில் அதிவேகத்தில் விழுந்து சிறுவன் சம்பவ இடத்திலேயே மயங்கினார். இதனை கண்டதும் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக சிறுவனை தூக்கி அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவரை கண்முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டனர். இருப்பினும் அந்த சிறுவன் இந்த பூந்தொட்டி தலையில் விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்றிருந்தாலும் அது தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் தற்போதுதான் வெளியாகி இருக்கின்றது. இதுபோன்று உயரடுக்கு குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் பால்கனிகளில் பொருட்களை வைக்கும் போதோ அல்லது பூந்தொட்டிகளை வைக்கும் போதோ மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த சம்பவம் வாயிலாக நாம் வலியுறுத்த முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.